அண்மைச் செய்தி மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்குள் தம்மை அனுமதிக்கவில்லை என நமீதா குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இந்து என்று சான்றிதழ் காட்டினால்தான் கோயிலுக்குள் அனுமதிக்க முடியும் என கூறியதாக நமீதா புகார் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மேலதிகாரிகளிடம் கேட்டுவிட்டு கோவிலுக்குள் அனுமதிக்கிறோம், சிறிது நேரம் காத்திருக்குமாறு நமீதாவிடம் கூறியதாக கோயில் நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். நடிகை நமீதா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தன்னுடைய கணவருடன் சுவாமி தரிசனம் செய்வதற்காக சென்றிருந்ததாகவும், அப்போது மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாகத்தினர் அவர்கள் இந்துதான் என்பதற்கான சான்றிதழை வழங்கினால் மட்டும்தான் அவர்களை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் அனுமதிப்போம் என்று கூறி நமீதாவையும் அவருடைய கணவரையும் கோயிலுக்குள் அனுமதிக்கவில்லை என்று நமீதா குற்றம் சாட்டி சற்று முன்பாக ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாகத்தினர் கோயிலுக்குள் செல்ல விடாமல் என்னை தடுத்து விட்டனர். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, திருப்பதி போன்ற முக்கியமான திருத்தலங்களுக்கும் நான் சென்று வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் மட்டும் என்னை எப்படி தடுக்கலாம் என்று நமீதா அந்த காணொலியில் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் நாம் தற்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாகத்தினரிடம் என்ன நடந்தது என்பது தொடர்பாக கேட்டிருக்கின்றோம். அதன்படி தற்போது கோயில் நிர்வாகத்தினர் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். நமீதா கோயிலுக்கு சென்ற பொழுது மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய கண்காணிப்பாளர் வெண்மணி பணியில் இருந்ததாகவும், நடிகை நமீதாவிடம் மேலதிகாரிகளிடம் கேட்டு கோயிலுக்குள் அவர்களை அனுமதிக்கின்றோம், சற்று நேரம் ஓய்வாக நில்லுங்கள் என்று சொன்னதாகவும், அதற்குள் நடிகை நமீதாவும் அவருடைய கணவரும் நாங்கள் இந்துக்கள் தான், திருப்பதி மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களுக்கு சென்று வந்திருக்கின்றோம், அப்படி இருக்கும் பொழுது எங்களை எப்படி நீங்கள் காத்திருந்து பின்னர் தான் செல்ல வேண்டும் என்று குறிப்பிடலாம் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த கண்காணிப்பாளர் அதன் பிறகு இணை ஆணையராக இருக்கக்கூடிய கிருஷ்ணனிடம் கேட்டு அதற்கு பிறகாக நமீதா மற்றும் அவருடைய கணவர் இருவரையும் கோயிலுக்குள் சென்று மீனாட்சி அம்மனை வழிபடுவதற்கு அனுப்பி வைத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாகத்தினர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பொறுத்தவரை இந்துக்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருவதாகவும், நடிகை நமீதாவிடம் கோபமாக எதுவும் பேசவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளனர்.